بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கட்டளை ஏற்று ஃபர்து ஐனாகிய புனித ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வருகை தந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற சுவர்க்கத்தின் மீது ஆசை வைத்தவர்களாக அவன் ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும் அவன் பாவிகளுக்கும் காபிர்களுக்கும் தயார் செய்து வைத்திருக்கின்ற நரகத்தை பயந்தவர்களாக அவன் தடுத்தவற்றை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்வதன் மூலமும் அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் அவர்கள் வாழ்ந்த காலம் ஜாஹிலிய காலம் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. அந்த காலத்தில் கல்விக்கு பெரிய அளவு முக்கியத்துவம் இருக்கவில்லை. மக்கள் முழுமையாக உலகத்திலே ஈடுபாடு காட்டிக் கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் பதவி மோகம் பிடித்து அலைந்து கொண்டிருந்தார்கள். அதே நேரத்திலே இந்த உலகத்தில் உள்ளவற்றை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதிலே போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவரும் சுயநலவாதிகளாக இருந்து கொண்டு அவர்களுடைய கௌரவத்தையும் அவர்களுடைய கண்ணியத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மனநிலையோடு செயற்பட்டார்கள். இதன் விளைவாக அங்கே ஒரு சமூக கட்டமைப்பு இல்லாமல் போய்விட்டது. தடியெடுத்தவனெல்லாம் வேட்டைக்காரன் என்பது போல அந்த சமுதாயத்தின் நிலை மிக மோசமாகவும் மிக அசிங்கமாகவும் இருந்தது. அந்த சமுதாயத்தின் நிலையை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிவிட்டார்கள். என்ன நடக்கிறது, என்ன செய்கிறார்கள், இப்படி போனால் மனித சமுதாயத்தின் நிலை என்னவாகும் என்று அவர்கள் கவலைப்பட்டு அந்த சமூகத்தை விட்டு ஒதுங்க நினைக்கிறார்கள். அவர்கள் அந்த சமுதாயத்தை விட்டு ஒதுங்குகிற இடம் ஹிரா குகையிலே, அதாவது அந்த மலையிலே ஹிரா குகையிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் மக்கள் வர முடியாத அந்த இடத்திலே போய் இருந்து விடுகிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் தனிமையில் இருந்து கவலைப்பட்டு கொண்டு அல்லாஹுவை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்களுக்கு ஈமான் என்றால் என்ன, வேதம் என்றால் என்ன என்று தெரிந்திருக்கவில்லை. அப்படியான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிற போதுதான் அல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அவர்களுக்கு முதலிலே அல்லாஹு தஆலா சூரத்துல் அலக்கினுடைய 5 வசனங்களை கொடுக்கிறார். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்
خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. இந்த 5 வசனங்களையும் அல்லாஹு தஆலா முதலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறார். இதன் மூலம் அவர்கள் நபியாக்கப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த 5 வசனங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவுடன் அவர்கள் நபியாக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு சில நாட்களின் பின்னர் தான் அவர்களுக்கு நபியை போர்த்தி கொண்டிருப்பவரே, நடுங்கி கொண்டிருப்பவரே, நீ இப்படி செய் என்ற வசனங்கள், யாயுகல் முஸம்மில் யாயுகல் முத்தஸிர் போன்ற வசனங்கள் இறங்கிய பிறகுதான் அவர்கள் ரசூலாக்கப்பட்டார்கள் என்பதை உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் பார்த்த காட்சிகள், அல்லாஹுடைய விஷயத்தில் இணை வைத்தலின் உச்சகட்டத்தில் அந்த மக்கள் இருக்கிறார்கள். கொலை வெறி பிடித்து அலைகிறார்கள், கோத்திர வெறி பிடித்து அலைகிறார்கள். எஜமானன் அடிமை, எஜமானர்கள் அடிமைகளை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் சண்டை பிடிக்கிறார்கள். பெண்களை அவமதிக்கிறார்கள். பெண் குழந்தைகளை பிறந்தவுடனே கொலை செய்து விடுகிறார்கள். இப்படியான ஒரு பயங்கரமான சூழலில் அல்லாஹு தஆலா நபிக்கு இறக்குகிற 5 வசனங்கள், இக்ரா, நபியே ஓதுங்கள், படியுங்கள், வாசியுங்கள். இக்ரா என்கிற இந்த சொல்லுக்கு இந்த அர்த்தங்கள் இருக்கின்றன. ஓது, படி, வாசி. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உன்னை படைத்த உன்னுடைய இரட்சகனின் பெயரை கொண்டு ஓது, வாசி, படி என்று அந்த 5 வசனங்களிலுமே அல்லாஹு தஆலா கல்வியை வலியுறுத்துகிறார். இந்த இடத்தில் தான் இஸ்லாமிய அறிஞர்கள், தப்சீராசிரியர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள், ஒரு சமுதாயம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்திற்கு அடிப்படையில் தேவையானது கல்விதான். கல்வி இல்லாமல் ஒரு சமுதாயம் முன்னேற முடியாது, ஒரு சமுதாயத்தில் மாற்றங்களை காண முடியாது. சுப்ஹானல்லாஹ், ஹிரா குகையிலிருந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வஹியோடு இறங்குகிறார்கள். அதற்கு பிறகு அந்த வஹியை பேஸ் பண்ணி கல்வியை அந்த சமுதாயத்திற்கு வலியுறுத்துகிறார்கள். அதனுடைய விளைவு மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சி மக்காவில் ஏற்பட்டு அதனைத் தொடர்ந்து மதீனா மற்றும் உலகத்தின் எல்லா இடங்களுக்கும் செல்லுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியை தேடுவதை பொதுவாக வலியுறுத்திய அதே நேரத்தில் முஸ்லிம்களுக்கு அதை ஃபர்தாக ஆக்கினார்கள். தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமும் கல்வியை தேடுவது ஃபர்த். ஃபரீதா என்றால் கடமை. ஒவ்வொரு முஸ்லிமும் கல்வியை தேடுவது ஃபர்த் என்று சொன்னார்கள். குர்ஆனை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால் கல்வியை தேடுவதை குர்ஆன் பல கோணங்களில் வலியுறுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி இறக்குகிறான். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய தேவை உள்ளவராக இருக்கிறார்கள். உலக தேவைகள் நிறைய அவர்களுக்கு இருக்கின்றன. ஆனால் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி என்னவென்றால், வக்குர் ரப்பி ஜித்னி இல்மா, நபியே நீர் சொல்லும், நீ கேளும், ரப்பி ஜித்னி இல்மா என்று. ரப்பி ஜித்னி இல்மா என்றால், யா அல்லாஹ் எனக்கு கல்வியை அதிகமாக தா என்று கேளு. வேறு ஒன்றையும் அதிகமாக தா என்று கேட்குமாறு அல்லாஹ் நபிக்கு வலியுறுத்தவே இல்லை. கல்வியை மட்டும்தான் அதிகமாக தா என்று அல்லாஹ்விடத்தில் நீ பிரார்த்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். ஆனால் கல்வியில் அவ்வளவு விஷயம் இருக்கிறது. இந்த கல்வியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய காரணத்தினால் சஹாபாக்கள் கல்வியிலே ஆர்வம் காட்டினார்கள். அவர்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் கல்வியிலே ஆர்வம் காட்டியது. அதற்கு அடுத்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் கல்விக்கு ஆர்வம் கொடுத்தார்கள். இப்படி கல்விக்கு ஆர்வம் கொடுத்ததனால் இப்ப நம்ம கல்வியில் வளர்ச்சி அடைந்த நாடுகளாக மேற்குலக நாடுகளை, ஐரோப்பிய நாடுகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த உலகம் ஒரு காலத்தில் இருண்ட கண்டமாக இருந்தது. அதாவது கல்வி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்களுக்கெல்லாம் கல்வியை கொண்டு போய் கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள் தான்.
ஏனென்றால் இந்த குர்ஆன் வசனங்களை, ஹதீஸ்களை அவர்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து படித்தார்கள். அதனால் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஒரு பக்கம் இஸ்லாமிய கல்விக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. மிகப்பெரிய மேதைகள் தோன்றுகிறார்கள், உலமாக்கள் தோன்றுகிறார்கள். இன்னும் ஒரு பக்கம் லௌகீக கல்வி என்று நாம் சொல்லக்கூடிய கல்விக்கு முக்கியத்துவத்தை உலமாக்கள் கொடுக்கிறார்கள். அதிலே புவியியல், வானவியல், தாவரவியல், உயிரியல் என்று பல கல்விக்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து பல ஆய்வுகளையும் புதிய கண்டுபிடிப்புகளையும் இந்த உலகத்திற்கு கொடுக்கிறார்கள். இப்படியாக இந்த உலகத்திற்கு அறிவை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் அடையாளப்படுத்தப்பட்டது. அதற்கு காரணம் அல் குர்ஆனும் ஹதீஸும் கல்விக்கு தந்த முக்கியத்துவம் தான். சுப்ஹானல்லாஹ், பிற்பட்ட காலத்தில் நம்முடைய சமுதாயம் கல்வியை விட்டு தூரமாக ஆரம்பித்து விட்டது. இதற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உலக அழிவு நெருங்கும் போது சில விஷயங்கள் நடக்கும். அவற்றிலே ஒன்று யுர்ஃபஉல் இல்மு வ யஸ்புத்துல் ஜஹல். சுப்ஹானல்லாஹ், கல்வி உயர்த்தப்படும், அறியாமை ஆட்சி செய்யும் என்று சொன்னார்கள். இப்ப கல்வி உயர்த்தப்படும் என்றால் அதற்கு விளக்கம் சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு. அல்லாஹ் கல்வியை ஒரேயடியாக பூமியிலிருந்து பிடுங்கி எடுப்பதல்ல அதனுடைய அர்த்தம். கல்வி உயர்த்தப்படும் என்றால் பூமியிலிருந்து கல்வியை எப்படி எடுத்து விடுவான் என்பதல்ல. வ இன்னமா யக்பிதுல் இல்ம பிகப்தில் உலமா. உலமாக்களுடைய உயிர்களை எடுப்பதன் மூலம் அல்லாஹ் கல்வியை உயர்த்துவான். ஹத்தா இதா லம் யுப்கி ஆலிமன். எந்த அளவுக்கு வரும் என்றால் ஆலிம்கள் இந்த சமூகத்தில் அப்படியே குறைந்து கொண்டு வருவார்கள், இல்லாமல் போவார்கள். அப்படி ஒரு நிலை தோன்றுகிற போது இத்தகதன் நாசு ரூஸன் ஜுஹாலா. அல்லாஹ் அக்பர். மக்கள் ஜாஹில்களை தலைவர்களாக ஆக்குவார்கள். எதுல? கல்வியில். மக்கள் கல்வியுடைய விஷயத்தில் கல்வி இல்லாதவர்களை, அறிவில்லாதவர்களை தலைவர்களாக ஆக்கி அவர்களிடம் போய் மார்க்க தீர்ப்புகள் கேட்பார்கள். ஜாஹில்களை பொறுத்தவரையில் பயப்படாதவர்கள். சிலரை சொல்லுவார்கள் துணிஞ்ச முட்டாள் என்று. என்னால் ஜாஹிலாக இருக்கிறவன் எப்போதும் போல்டாகத்தான் இருப்பான், துணிச்சலா எதை யோசிக்க மாட்டான். அதனாலதான் ஜாஹில்கள் தான் கொலைகாரர்கள். கூடுதலாக நீங்கள் பார்த்தால் ஒரு சமுதாயத்தில் அதிகமாக கொலை செய்கிறவனை பார்த்தால் ஜாஹிலாக இருப்பான். அதே போல போதை வஸ்துக்களோடு தொடர்பானவனை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஜாஹிலாக இருப்பான். வீதிகளிலே நின்று ஃபித்னா பண்ணுகிறவனை பார்த்தால் ஜாஹிலாக இருப்பான். அப்ப ஜாஹில் என்பவன் ஒரு துணிந்தவன். அவனுக்கு பின் விளைவுகள் பற்றியோ அல்லது இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றியோ கவலை வருவதில்லை. சில ஜாஹில்களை நீங்க விட்டு பார்க்கலாம், பிள்ளைகளை போட்டு மிருகத்துக்கு அடிக்கிற மாதிரி அடிப்பான், மனைவியை கொடுமைப்படுத்துவான். எல்லாம் பார்த்தால் இல்ம் இருக்காது. அப்ப இந்த ஜாஹில்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பயப்படுவதில்லை. இப்ப மக்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த ஜாஹில்களிடம் போவாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த ஜாஹில்களிடம் போய் ஃபத்வா கேட்பார்கள். அந்த ஜாஹில்கள் பயப்படாமல் ஃபத்வா கொடுப்பார்கள், மார்க்கத்திற்கு. ஃபயதில்லூன வயுதில்லூன். அவங்க ஏற்கனவே வழிகேட்டில் தான் இருக்கிறார்கள், என்ன இல்ம் இல்லை. வழிகேட்டில் இருந்து கொண்டு மக்களையும் வழிகெடுப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது மறுமை நாள் நெருங்குகிற போது, உலக அழிவு நெருங்குகிற போது நடக்க போகிற ஒரு விஷயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார். இந்த அடிப்படையில் இப்ப உலமாக்கள் பயப்படுகிறார்கள், அந்த காலத்திற்கு நாம் வந்து விட்டோமா என்று. அன்புள்ள சகோதரர், ஒரு முஹாசபா அடிப்படையில், ஒரு தர்பியா அடிப்படையில் நான் நம் எல்லோரிடமும் கேட்கிறேன். நமக்கு தெரியாது என்ன இருக்குப்பா. இங்கே உட்கார்ந்திருக்கிற நமக்கு தெரியாதது என்ன இருக்கு? ஒன்றுமில்லை. மார்க்கம் எல்லாருக்கும் தெரியும், மருத்துவம் எல்லாருக்கும் தெரியும், அரசியல்
எல்லாருக்கும் தெரியும். இதுதான் நம்முடைய மனநிலை. போதும், எனக்கு தெரியாது என்று நினைப்பதோ சொல்வதோ இன்று காண முடியாத ஒரு விஷயமா. இப்ப நான் புரியணும், எனக்கு தெரியாது. நீங்கள் ஒவ்வொருவரும் நினைக்கணும், உங்களுக்கு தெரியாது. உதாரணமாக இப்ப நடக்குது யுத்தம், என்ன தெரியும் நமக்கு? ஒரு பக்கம் ஈரானுக்கு ஏசுறார்கள், இன்னும் ஒரு பக்கம் அரபு நாடுகளுக்கு ஏசுறார்கள், இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு ஏசுகிறவர்கள். என்ன தெரியும் நமக்கு? அடுத்தது, ஒரு முஸ்லிம் என்கிற வகையில் இந்த பிரச்சனையின் போது நான் எப்படி நடக்க வேண்டும் என்று குர்ஆன் என்ன சொல்லுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? என்ன ஒன்றும் தெரியா, ஆனா எல்லாம் தெரியும். அதனாலதான் சொல்லுவார்கள், மன் வன்ன அன்னஹு அலிம ஃபகத் ஜஹில். சுப்ஹானல்லாஹ். யார் எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறானோ அவன் தான் மிகப்பெரிய அறிவிலி, முட்டாள் என்று சொன்னார். எல்லாரும் ஜாஹிலா இருக்கிறோம், ஆனா எல்லாரும் நினைப்பும் என்ன? ஆலிம்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகிறது. அவர்களிடம் யூதர்கள், முஷ்ரிக்குகள் கேள்வி கேட்கிறார்கள். தெரியாட்டி கையை கட்டிட்டு சும்மா நின்றுவாங்க. மேனேஜ் பண்றதுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ட்ரை பண்ணினதே இல்லை. அடுத்தது ஆன்சர் பண்ணும்போது கேள்வி கேட்கிறவனை சாட்டிஸ்ஃபை பண்றது, அதுக்குன்னு ட்ரை பண்ணல. நம்மட பிரச்சனை என்னென்றால், நீங்க கேள்வி கேட்டா உங்களை திருப்திப்படுத்தணும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதுக்கு ட்ரை பண்ணல. ஒரு நாள் கேட்கிறார்கள், நபியே ரூஹ் என்றால் என்ன என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, தெரியா. குர்ஆன் வருது, குலி ரூஹு மின் அம்ரி ரப்பி. நபியே, ரூஹ் என்பது என்னுடைய ரப்புடைய கட்டளையில் உள்ளது என்று நபியை நீங்கள் சொல்லுங்க. அவ்வளவுதான் ஆன்சர். ரூஹ் என்பது என்னுடைய ரப்பினுடைய கட்டளையில் உள்ளது. என்ன விளங்கும்? நீ விளங்கினா விளங்கிட்டு போ, விளங்காட்டு எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு தெரியாத நான் சொல்ல மாட்டேன். ஹைல் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். வெயிட் பண்றாங்க ஆன்சர் வரும் வரை. இஸ்அலூனக அனில் மஹீத். நபியே, உன்னிடம் ஹைதை பற்றி கேட்கிறார்கள். குல் ஹுவ அதன் லின்ஸா. இது பெண்களுக்கு ஒரு துன்பம் தரக்கூடிய, தொல்லை தரக்கூடிய ஒரு விஷயம் என்று நீ சொல்லு என்று சொன்னதுக்கு பிறகு ஆன்சர் பண்றாங்க. இப்படி நிறைய குர்ஆன் வசனங்களை நீங்க பார்க்கலாம். பிராக்டிக்கலாக இந்த விஷயத்தை படித்து கொடுப்பதற்காக வேண்டி ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே சஹாபாக்களோடு இருக்கிறார்கள். ஒரு நீட்டான ஸ்மார்ட்டான மனிதர் வருகிறார். அப்படியே ஹதீஸ்ல வருது, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்ணங்கரையர் என்ற முடி, வெண்மையான ஆடை, அப்படியே வாரார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு முன்னால உட்கார்ந்தார். உட்காரும் போது எப்படி உட்கார்ந்தார்? கால் மடித்து உட்காருகிறார். அவருடைய முழங்காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழங்காலோடு சேர்த்து நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டார். உட்கார்ந்து கொண்டு கேள்வி கேட்கிறார். யா முஹம்மத், அக்பிர்னி அனில் ஈமான். ஈமானை பத்தி சொல்லு. ரசூலுல்லாஹ் ஆன்சர் பண்றாங்க. ஆன்சர் பண்ணி முடிஞ்ச உடனே அவர் சொல்றார், சதக்த, உங்களோட ஆன்சர் கரெக்ட். அடுத்த கேள்வி, அக்பிர்னி அனில் இஸ்லாம். இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆன்சர் பண்றாங்க. அவர் சொன்னார், நீ சொன்ன ஆன்சர் சரி. இப்படி ஒவ்வொன்றா கேட்டுட்டு அக்பிர்னி அனிஸ்ஸாஅ, மறுமை எப்போது உண்டாகும் என்று சொல்லு என்று கேட்டார். மறுமை எப்போது உண்டாகும் என்று சொல்லு என்று கேட்டார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொன்னார்கள், மல் மஸ்ஊலு அன்ஹா அஅலம மினஸ் ஸாயில். கேள்வி கேட்பவரை விட கேட்கப்படுகிறவர் இந்த விஷயத்தில் அறிந்தவர் அல்ல என்றார்கள். அப்ப எனக்கு தெரியாண்டா. அதுக்கு பிறகு கேட்கிற, அப்படியா இருந்தால் அக்பிர்னி அன் அமாராத்திஹா, மறுமை உண்டாவதற்குரிய அடையாளங்கள் ஏதாவது தெரிந்தா சொல்லு. அதுக்கு பிறகு சொல்றாங்க, தெரியும் சொல்றாங்க. போயிட்டார். போனதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்டார்கள், வந்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் பழமையான ஸ்டைல் ஆன்சர் பண்ணா, அல்லாஹு வ ரசூலுஹு அலம், எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்க்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான்
தெரியும் என்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவ ஜிப்ரீல் அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும். வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை கற்றுத் தருவதற்காக வந்தார். உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை கற்றுத் தருவதற்காக வந்தார். இதுல பல விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு தேவையான இடம் என்னென்றால், மறுமையை பற்றி கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? கேட்கிறவரை விட கேட்கப்படுகிறவருக்கு நாலேஜ் இல்லைன்னா. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு எந்த நேரமும் நெருக்கமாக வலதும் இடதும் முன்னும் பின்னுமாக இருந்த சஹாபியார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. எப்பவும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களோட இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். ஒரு வயோதிப பெண் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து கேட்கிறார், அபூபக்கரே, என்னுடைய பேரன் மௌத்தாகி விட்டான், அவனுடைய சொத்திலிருந்து எனக்கு என்ன பங்கு கிடைக்கும் என்று கேட்டார். நல்லா புரிஞ்சு விடுங்க, இந்த சம்பவங்களை கிரகிக்க ட்ரை பண்ணோம். என்னுடைய பேரன் வஃபாத் ஆகிட்டான், என்னுடைய பேரனுடைய சொத்திலிருந்து எனக்கு என்ன பங்கு கிடைக்கும் என்று கேட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹாஃபிஸ், குர்ஆனை முழுமையாக மனப்பாடம் செய்தவர். உடனே ஆன்சர் பண்ணினார், லைஸ லகி ஃபி கிதாபில்லாஹி ஷை. அல்லாஹ்வுடைய வேதத்தில் உனக்கு எந்த பங்கும் கிடையாது என்றார். அந்த குர்ஆன்ல உனக்கு பாட்டிக்கு என்ன பங்குன்றது சொல்லப்படவே இல்லை. என்ன நாலேஜ், ஸ்ட்ராங்கான அறிவு இருக்கிறது, ஸ்ட்ராங்காக ஆன்சர் பண்றான் இல்ல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னும் பின்னும் வலதும் இடதுமாக திரிந்து அவர்களுடைய ஆத்ம நண்பனாக இருந்தவர் சொல்லுகிறார், வலா அஅலமு லகி மினஸ் சுன்னா. அல்லாஹு அக்பர். சுன்னாவில் ஹதீஸில் உனக்கு என்ன பங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியாது என்றார். யார பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவர் இது தொடர்பாக என்ன சொல்லி இருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகு இருந்த சஹாபாக்கள் சிலர், அபூபக்கரே, பாட்டிக்கு பேரனுடைய சொத்திலிருந்து 1/6 கொடுத்திருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் என்று சொன்னது அப்புறம் அப்படியாண்டு கன்ஃபார்ம் பண்ணி ஏற்றுக்கொண்டார். இதுதான் சஹாபாக்களுடைய நிலை. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்ல ஒரு மார்க்க அறிவுள்ள ஒருவர். அவரிடமும் போய் வாரிசுரிமை சட்டம் பற்றி சிலர் கேள்வி கேட்கிறார்கள். ஒரு ஆளை சொல்லி இவருக்கு என்ன பங்கு கிடைக்கும். சாரி, அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் போய் கேள்வி கேட்கிறார். கேட்டதும் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு அதுல இருக்கிற நாலேஜை வைத்து பதில் சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் இல்லாம இருக்கிறது, நீங்கள் இப்னு மஸ்ஊதிடம் போய் நாங்கள் அபூ மூஸாவிடம் இப்படி கேள்வி கேட்டோம், அபூ மூஸா இந்த ஆன்சர் பண்ணினார், ஆனால் அவர் என்ன சொன்னார்ன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, இப்னு மஸ்ஊதிடம் கேட்டு விட்டு வாருங்கள் என்று சொன்னார், அதனாலதான் உங்களிடம் வந்திருக்கிறோம் என்று சொன்ன போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அபூ மூஸா சொன்ன ஆன்சர் பிழை, அபூ மூஸா சொன்ன ஆன்சர் பிழை, அதுக்கு சரியான ஆன்சர் இதுதான் என்று சொல்லி அனுப்புகிறார். இப்போ வந்தவர்கள் போய் அபூ மூஸாவிடம் செய்தியை சொன்னதும் அவர் உடனே அங்க என்ன டிக்ளேர் பண்ணார் தெரியுமா? ஏனுமுண்டா இப்னு மஸ்ஊதை விவாதத்துக்கு கூப்பிடுங்க அப்படி எல்லாம் சொல்லல. இப்னு மஸ்ஊத் சும்மா அரகுறை என்று சொல்லல, டேமேஜ் பண்ணல. அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லா தஸ்அலூனி மா தாம ஹாதல் ஹப்ரு ஃபீக்கும். அல்லாஹு அக்பர். இந்த மேதை, இந்த அறிஞர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் எனக்கிட்ட ஃபத்வா கேட்டு வராங்க, அவர்கிட்ட தான் போகும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய கல்வி சமுதாயம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் 4 இமாம்களில் 2வது ஆள். அவர்தான் முதலாவது ஒரு சட்ட ரீதியான ஹதீஸ் தொகுப்பை இந்த உலகத்திற்கு தந்தவர், முவத்தா மாலிக் என்று சொல்லி. இமாமு தாரில் ஹிஜ்ரான்றது அவரோட சிறப்பு பேர், மதீனா, அவர் சொந்த ஊர் மதீனா. ஈராக்கில் இருந்து ஒரு கூட்டம் அவர்களிடம் ஃபத்வா கேட்பதற்காக வருகிறார்கள், பெரிய ஒரு டீம். வந்து கேள்விக்கு மேல கேள்வி கேட்டா இப்னு மாலிக் ரலியல்லாஹு ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்ட கேள்விகளில் 3ல் 1 பகுதிக்கு தான் ஆன்சர் பண்ணினார்கள். 3ல் 2 பகுதிக்கு
தெரியாதுல்ல அதிரிலாதிரின்னு சொல்றாங்க. அப்ப வார பொடியமாறு அட்டிடியூட் ஒன்று இருக்கே, சும்மா யாராவது சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பாங்க அவங்கள, பெரிய ஒரு இமாம் இருக்கார் வாங்க போவோம். அப்ப அவங்களுக்குள்ள சுரண்டுறாங்க. இப்ப நீங்க பெரிய இமாம் என்றார், 3/2 பகுதிக்கு தெரியாதுன்னு ஆன்சர் பண்றாரு என்று சுரன்ற மாதிரி ஒரு விஷயத்த உணர்ந்த போது இமாம் மாலிக் சொன்னாங்க, நீங்க கேட்க கேள்விக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லி எங்களோட முதுக நரகத்தின் பாலமாக நீங்கள் ஆக்கி நீங்கள் தப்பித்துக் கொள்வோம், எங்களை நரகத்தில் தள்ளிவிடவும் பார்க்கிறீர்களா? போங்க, போற வழியில எல்லாம் சொல்லிட்டு போங்க. இப்படி மாலிக் ஒரு ஆள்கிட்ட போய் கேள்வி கேட்டும் தெரியான்னு சொன்னாரு. இன்றைக்கு நம்மட நிலை என்ன? இப்போ ஒரு மௌலவியும் ஒரு 5-6 நண்பர்களும் ஒரு இடத்துல உட்காருவாங்க. உட்காரக்குள்ள ஒரு புதிய சகோதரர் வருவார், வந்து ஏதாவது ஒரு மசாலா கேட்பார். மௌலவி மௌனமாயிருப்பார், மற்ற 6 பேரும் பதில் சொல்லுவாங்க. வீட்டிலேயும் தான் நீங்க பார்க்கலாம். மகன் மௌலவியா இருப்பார், வாப்பா மௌலவியா இருப்பார். ஆனா வந்தவர் ஒரு கேள்வி கேட்ட உம்மா பாஞ்சு வந்து பதில் சொல்லுவார், தாத்தா பதில் சொல்லுவார். ஏனென்றால் கல்வி இல்லாதவன் ஜாஹில், ஜாஹில் போல்டு, ஜாஹில் துணிஞ்சவன், அவனுக்கு ஒரு பயமும் இல்லை. இல்முள்ளவனுக்கு பயம் இருக்கும். ஏனென்றால் இந்த தீன் அல்லாஹுடையது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்கிறான், ولا تقولوا لما تصف ألسنتكم الكذب هذا حلال وهذا حرام. உங்களுடைய வாய்க்கு வந்தபடி இது ஹலால் இது ஹராம் என்று சொல்லாதீர்கள். لتفتروا على الله الكذب. ஹலால் ஹராம் சொல்லுகிற உரிமை யாருடையது? அன்புள்ள சகோதரிகளே, உண்ட ஹலால் என்று சொல்ற ஹராம் என்று சொல்ற உரிமை யாருடையது? அல்லாஹுடையது. அல்லாஹ் ஹலால் என்று சொன்னது சூரா தெரிஞ்சாதான் நீ ஹலால் என்று சொல்லணும். அல்லாஹ் ஹராம் ஆக்கியது தெளிவாக உனக்கு தெரிந்தால் தான் நீ ஹராம் என்று சொல்லணும். இல்லை என்றால் தஃப்தரு அலல்லாஹில் கதிப், நீ உனக்கு அறிவில்லாமல் சும்மா இங்கோ கேள்விப்பட்ட ஒரு நினைவில் அல்லது யாரோ பேசிக்கொண்ட ஒரு சிந்தனையில் அல்லது எங்கேயோ ஒரு ஹுத்பாவில கேட்ட நினைப்பில் நீ ஃபத்வா சொல்வாயாக இருந்தால் நீ அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறாய் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ் என்ற சில ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை அல்லாஹு தஆலா பட்டியலிட்டு விட்டு கொண்டு வந்து அன் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன், உங்களுக்கு ஷூரா தெரியாத விஷயங்களை அல்லாஹ்வோட பேர்ல வித்திராதீங்க. அதாவது அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லிருக்காங்க சொல்லாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். என் மீது வேண்டும் என்று யார் பொய் சொல்கிறாரோ அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும். இன்றைக்கு நம்முடைய நிலம் என்ன சகோதரர்களே? எல்லாரும் இவன் நாங்க கூட சில நேரங்கள்ல உங்களை சமாளிக்க ட்ரை பண்றோம். என்றால் உங்களோட மனநிலை என்னென்றால், அப்படியே மௌலவின்னா மேடையில வந்து கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவோம். சொன்னாத்தான் அவர் கிரேட் மௌலவி. சும்மா சொல்லுவோம் ஒரு ஆளோட ஒப்பிட்டு பாருங்க, அவன் கேள்வி மேடையில வந்து வேண்டிய கேள்வி கேளுங்கள், வேண்டிய ஸ்டைலில் கேளுங்கள் என்றுலாம் சொல்றான். இந்த மௌலவிமார் பின் அடிக்கிறான். கண்டு சொல்லிட்டு நிப்பாட்டுறல்ல, என்னத்தை ஓதினானோ இவன் பச்சை கள்ளன், அதால இவன்கிட்ட ஒன்றும் இல்லை கண்டு மேலதிகமா ஒரு விஷயம். அதனால சில இடங்கள்ல என்ன நடக்குது, இந்த மௌலவிமார் நிர்பந்திக்கப்படுகிறோம் பதில் சொல்றதுக்கு. ஆனால் இரையச்சம் உள்ளவர்கள் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க, தெரியான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் மௌலவி அல்லாத மக்களை நீங்கள் என்று பார்த்தால் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். மௌலவிக்கு பாடம் எடுக்கிற அளவுக்கு நாலேஜ் இருக்கு. என்ன படிச்சிருக்கிறார்? ஒன்றும் இல்லை. படிக்காததன் விளைவுதான் இது. அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து உங்களிடம் கேட்கிறேன், பல தடவை கேட்ட கேள்விதான். உங்களோட உபராக்கள வயசையும் பாருங்க. இவ்வளவு காலத்திற்குள் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை ஒரே ஒரு தடவையாவது படித்து முடித்தவர்கள் இருந்தா உங்களோட மனசுக்குள்ள ஆன்சர் பண்ணு.
குர்ஆன் தர்ஜுமா எத்தனை, ஒரு 20,000 பேஜ் வருமா? குர்ஆன் தர்ஜுமா ஒரு சுமார் 500 பேஜ், 500-600 பேஜ் வரும். குர்ஆன் டெக்ஸ்ட் இல்லாம, அரபு இல்லாம தமிழ்ல படிச்சா ஒரு 600 பேஜ் வரப்போகுது. ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் பார்த்தாலும் 2 வருஷத்துல முடிஞ்சிருக்கு. குர்ஆன் யாருக்கு வந்தது? மௌலவி மாதிரி தானே, அவங்க மட்டும்தான் படிக்கும். மௌலவின்றது அன்புள்ள சகோதரர்களே, அது ஒரு கோர்ஸ். அதுல படிக்கிற எல்லோருமே உலமாக்களாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதரசா இருந்தது மஸ்ஜித் நபவியிலே. ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் அந்த மதரசாவில் படித்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்திய மதரசா மஸ்ஜித் நபவியில இருந்தது. அந்த மஸ்ஜித் நபவி மதரசாவில் ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் படித்தார்கள். படித்த சஹாபாக்கள் எல்லோரும் உலமாக்களா வந்தார்களா என்றால் இல்லை. இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் என்கிற அறிஞர் சொல்லுகிறார், சஹாபாக்களில் சுமார் 130 ஆலிம்கள் இருந்தார்கள். அல்லாஹ் அக்பர். லட்சக்கணக்கான சஹாபாக்களுக்குள்ள வந்த ஆலிம்கள் எத்தனை பேர்? சுமார் 130. அப்ப குர்ஆன ஹதீஸ படிக்கிற எல்லாரும் ஆலிம்கள் என்பது அர்த்தம் அல்ல. நம்ம எல்லாரும் படிக்கணும். தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிமும் கல்வியை தேடுவது கடமை என்ற கெப்பாசிட்டி. இன்னைக்கு தேவையான அளவு படிக்கும். சில விஷயம் எனக்கு ஃபர்து ஐன் ஆகும் படிக்கிறது, சில விஷயம் சுன்னா முஅக்கதாவாக இருக்கும் எனக்குன்னா நான் சொல்ல ஒவ்வொரு முஸ்லிமுக்கும். சில விஷயங்கள் படிக்கிறது சுன்னத்தாக இருக்கும், அதுக்கேற்ற முறையில் நம்ம போய் படிக்கணும். அல்லாஹ்வை பற்றி பேசிக்கான தகவல்கள் தெரிவது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாய கடமை. எத்தனை பேருக்கு அல்லாஹ்வை பற்றி பேசிக்கான அறிவு இருக்கிறது? படிக்கிறல்ல. நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய பேசிக்கான அறிவு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாயம் இருக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் பற்றி, அதாவது அர்கானுல் இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாத்தினுடைய அம்சங்கள் என்ன என்பன பற்றிய அடிப்படை அறிவு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு தெரியும்? அதுக்கான முயற்சி நம்மிடம் இல்லை. ஆனா எல்லாம் தெரியும். நிறைய பேருக்கு அன்புள்ள சகோதரர்களை தயமம் செய்ய தெரியும். நம்ம எத்தனை கொத்துபாவில் தயமம் செய்யறது படிப்பிக்கிற இடம் இல்லை. கொத்துபா என்பது ஒரு மறுமையை நினைவூட்டுவது, தக்குவாவை வலியுறுத்துவது, ஈமானை அதிகரிக்க செய்வது போன்ற விஷயங்கள் தான் கொத்துபாவில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பேசியிருக்கிறார். இங்க ஃபிக்ஹ் படிப்பிக்கவே இல்லை. இருந்தாலும் சில நேரங்கள்ல நம்ம சொல்லி கொடுக்கிறோம் தயமம் செய்வது இப்படி. ஆனா திரும்ப அவங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டிய தேவை வரும்போது தயமம் செய்ய தெரியாது. இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள் சுன்னா அடிப்படையில் குளிக்க தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின முறையில கடமையான குளிப்பு நிறைவேற்ற தெரியாது. என்னத்தை சொல்ல, நம்ம நல்ல ஸ்மார்ட்டா இருக்கக்குள்ள நம்மளோட புள்ள மௌத்து, அந்த புள்ளைய நம்மட மகனை குளிப்பாட்ட தெரியாது நிறைய பேர். வாப்பா மௌத்து, முஃப்தி மாஷா அல்லாஹ், ஃபேஸ்புக்ல முஃப்தி அவர், மௌலைமாரெல்லாம் அப்படி உரிச்சு உதறுவார், ஊருடைய எல்லா விஷயங்களும் எழுதுவார், பேசுவார். வாப்பா மௌத்து, வாப்பா குளிப்பாட்ட தெரியும், வாப்பாட ஜனாசா தொழுவிக்க தெரியாது. மகன் தகுதியா இருந்தா மகன் தொழுவிக்கிறதுல தடை இல்லை. ஆனா ஆசைப்படுறார், நான் வாப்பாக்கு நான் தான் தொழுவிக்கணும். 5 வக்து தொழாத மகன் வாப்பாக்கு தொழுவிக்கணும். 5 வக்தில பேணுதல் இல்லாத மகன் வாப்பாக்கு. என்ன ஆசை இது? உங்க வாப்பாக்கு கிடைச்ச கடைசி சான்ஸை நீ மிஸ் பண்ற. உனக்கு ஏற்பட்ட இமோஷனலான ஃபீலிங்ல சில சகோதரர்கள் அப்படி வந்து நிக்கிறாங்க. நாலேஜ் இல்ல. அடுத்தது என்ன? வாப்பாக்கு கிடைக்கிற இந்த உலகத்தில் கிடைக்கிற மிக அற்புதமான மிக அரிய சந்தர்ப்பம் அந்த ஜனாசா தொழுகிறார். ஏன்னா அந்த 3வது தக்பீர்ல கொடுக்குறாங்களே டைம்,
اللهم اغفر له وارحمه واعف عنه وعافه واكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد اللهم نقه من الخطايا كما ينقى الثوب الابيض من الدنس اللهم ابدله دارا خيرا من داره واهلا خيرا من اهله وزوجا خيرا من زوجه என்று கேட்கிற அந்த துஆ இருக்கிறது. இது பாடமானவங்க எப்படியும் ஒரு சின்ன கிரௌடு நானே இருக்கத்தான் செய்வாங்க. இவர் வாரார், நான் தான் வாப்பாவுக்கு தொழுவி அல்லாஹ் 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 முடிஞ்சு ஹலாஸ். என்ன நான் தான் இந்த வாப்பாவுக்கு தொழுவிச்சேன். உனக்கு இஸ்லாமிய அறிவு இல்லை என்பது உனக்கு தெரிந்தால்தான் அந்த இடத்திற்கு தகுதியானவரை நீ கொண்டு வருவாய். நம்முடைய முழு பிரச்சனையுமே தெரியாது, ஆனால் தெரியாது என்பது தெரியாது. ஒரு அறிஞர் சொல்லுகிறார், பழைய ஆரம்ப காலத்தில் உள்ள ஒரு அறிஞர், ரஜுலுன் லா யத்ரி அன்னஹு லா யத்ரி. ஒரு மனிதன் இருக்கிறான், உண்மையிலே அவனுக்கிட்ட நாலேஜ் இல்லை, அறிவில்லை, ஆனால் தனக்கு தெரியாது என்பதும் அவனுக்கு தெரியாது. ஃபஹுவ ஜாஹிலுன் ஃபத்ருகு. அவன் ஒரு ஜாஹில், அவன் ஒரு முட்டாள், அவனை விட்டுட்டு போயிட்டே இருங்கன்னு சொல்றான். இந்த நிலையில் தான் நாம் நிறைய பேர் இருக்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாம் கல்வியை வலியுறுத்தி இருக்கிறது. மூத்தாகும் வரைக்கும் கல்வி. பழமொழி சொல்லுவார்கள், உத்துலுபுல் இல்ம மினல் மஹ்தி இலல் லஹத். தொட்டிலிருந்து சுடுகாடு வரைக்கும் கல்வியை தேடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்ட துஆ, ரப்பி ஜித்னி இல்மா. யா அல்லாஹ், எனக்கு கல்வி அதிகப்படுத்து. இந்த கல்வியில் முதல் நிலையில் இருப்பது மார்க்க கல்வி. சகோதரர்களே, மார்க்க கல்வியில் எல்லோரும் கல்வியை தேடி ஆலிம்களாகுங்கள் என்று யாரும் போதிப்பதில்லை. நான் சொன்ன மாதிரி ஆலிம்கள் ஒரு லட்சக்கணக்கான சஹாபாக்களுக்குள்ள 130 பேர் தான் ஆலிம்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். அது மாதிரி தான் நம்முடைய சமூகத்துக்குள்ளேயும் ஆலிம்கள் என்று அரிதானவர்கள் தான் இருப்பார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் அவரவருக்கு தேவையான கல்வியை தேட வேண்டும். அந்த கல்வியை தேடுகிற போது பக்குவம் வரும், முதிர்ச்சி வரும், ஒரு நல்ல நிலை சமூகத்தில் தோன்றும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படியான ஒரு நிலையை நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மார்க்க கல்வி, இஸ்லாமிய கல்வியுடைய விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பொடுபோக்கும் மிகப்பெரிய ஒரு அசம்பந்தமான நிலையும் நம் எல்லோரிடமும் ஏற்பட்டிருக்கிறது. மார்க்கம் பேசுகிற விஷயத்தில் எல்லோரும் மிக வேகமாகவும் ஆர்வமாகவும் இருக்கிறோம். ஆனால் கல்வி தேடுகிற விஷயத்தில் நாம் சருகி விடுகிறோம். கல்வியை தேடாத காரணத்தினால் நம்மிடத்திலே நிறைய பாவங்களும் வழிகேடுகளும் நம்மை அறியாமல் ஆக்கிரமித்திருக்கிறது. இப்போ அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை நான் ஹராமாக்கி விட்டேனாக இருந்தால், ஒருவர் வந்து என்கிட்ட கேட்கிறார், ஷேக் இது கூடுமான்னு கேட்கிறார். எனக்கு தெரியா, ஷுவரா குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்றதுன்றது எனக்கு தெரியாது. நான் வந்து கேட்டதுக்கு உடனே அது ஹராம் என்று சொல்லிவிடுகிறேன். ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் அது ஹலாலாக இருக்கிறது. ரெண்டு நிலை என்னன்னு யோசிப்பார். சின்ன பாவம் இல்லை நான் செஞ்ச ஒரு விபச்சார மாதிரியான பாவம் அல்ல இது, வட்டி மாதிரியான ஒரு பாவம் அல்ல இது. இது மிக டேஞ்சரான பாவம். அல்லாஹ் மீது பொய்யை இட்டு கட்டுவது. உங்களோட வைஃப் வந்து உங்கள ஒரு பொய்யை சொல்றா, உங்களோட உம்மா கிட்ட அல்லது அவட உம்மா பாப்பா கிட்ட, உங்களால அதை ஜீரணிக்க இயலுமா? உங்களோட ஃப்ரெண்ட் ஒருவன் நீங்கள் சொல்லாததை நீங்கள் சொன்னதாக ஏனைய நண்பர்களிடம் சொல்லும் போது உங்களுடைய மனநிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்க சொல்லவே இல்லை, ஆனா நீங்க சொன்னு சொல்லி அவன் போய் சொல்றான் மற்றவங்கள்ட்ட. டென்ஷன் ஆகிறோம், கோபம் வருகிறது. சிலர் முபாஹலாவுக்கு கூப்பிடுகிறார்கள், முபாஹலா அழிவு சத்தியத்திற்கு. நம்ம சொல்லாததை நம்முடைய பெயரில் ஒருவன் சொல்லும் போது இயற்கையாக கோபம் வரும். ரப்புல் ஆலமீன் இந்த பிரபஞ்சத்தை படைத்து, பிரபஞ்சத்தில் மனிதனை படைத்து,
இந்த மனிதன் இப்படி வாழ வேண்டும் என்பதற்கு தேவையான நுணுக்கமான அம்சங்களை எல்லாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லி இருக்கும் போது அல்லாஹு தஆலா மிக நுணுக்கமாக சொன்ன விஷயங்களை இவன் ஜஸ்ட் லைக் தட் வந்து அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்கியும் ஹராமாக்கியதை ஹலாலாக்கியும் அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னத்தாக்கியதை பித்அத்தாக்கியும் அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கமாக்காததை சுன்னத் என்றும் சொல்லுகிற போது படைத்த ரப்புல் ஆலமீன் இதை பொருந்திக் கொள்வானா என்பதை நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புணர்வோடும் கவனமாகவும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, விளையாடாதீர்கள். மார்க்க விஷயத்தில் அல்லாஹுக்காக கேட்கிறேன், தயவு செய்து தெரியாத இடங்களில் வாய் திறக்காதீர்கள். குறிப்பாக கடை தெருக்களில், ஆபீஸ்களில், கடற்கரைகளில் ஒன்று சேர்கிற சகோதரர்களிடத்தில் அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து அல்லாஹுக்காக கேட்கிறேன், உங்களுக்கு குர்ஆனில் ஹதீஸில் இது வருகிறது என்று தெரியாத நிலையில் விவாத கருப்பொருளாக அந்த தலைப்பை ஆக்காதீர்கள். ஒரு ஆலிமிடம் போகுங்கள், போய் அவரிடத்தில் அதற்குரிய ஃபத்வாவை கேளுங்கள். இல்லாமல் நீங்கள் அந்த இடத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுடைய டேஸ்டுக்கு ஏற்ற கருத்து என்பதற்காக, புரியுங்க இந்த வார்த்தையை, உங்களுடைய டேஸ்டுக்கு ஏற்ற கருத்து என்பதற்காக வேண்டி பிடித்து நின்று தொங்கி நியாயப்படுத்தி நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள், ஆபத்தை சந்திப்பீர்கள். இது ஆக்ரோஷமான வார்த்தைகளாக இருந்தாலும் இதனுடைய பின்னணியிலே இருப்பது அன்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையிலே இதற்காக நாம் கை செய்தப்படுகிற போது நமக்கு பரிகாரம் இல்லாமல் போய்விடும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவேதான் இந்த இஸ்லாமிய கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மார்க்க அறிவுள்ள உலமாக்களும் மாணவர்களும் தாயிகளும் அதுபோல பள்ளிவாசல் நிர்வாகிகளும் பல ஏற்பாடுகளை இந்த சமுதாயத்திற்கு பண்ணினாலும் இறுதியில் வெற்றி அடைவது ஷைத்தான் தான். ஷைத்தான் அழைக்கிற வழிக்கு வேகமாக செல்லுகிறோம், அல்லாஹுடைய வழிக்கு வருவது கஷ்டமாகவே இருக்கிறது. அல்லாஹ் தான் எனக்கும் உங்களுக்கும் ஹிதாயத்தை தர வேண்டும். நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் விரிவாக்க வேண்டும், தூய்மைப்படுத்த வேண்டும். இஸ்லாமிய கல்விக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை தயவு செய்து புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். கல்வியை பெற்றுக்கொள்வதற்காக கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துவோம். ஒரு பள்ளியில 2 மணித்தாலும் கிளாஸ் நடத்த மாட்டாங்க. ஒரு இஜ்திமாண்டு மாத்தை கொண்டு அல்லது 3 மாத்தை கொண்டு நடத்தினா சில நேரம் ஒரு 3 மணித்தாலும் நடக்கும். ஒரு வரிசா தொழுதுட்டு ஒரு பயானுக்கு எழும்பினார் என்றால் 20 நிமிஷம் அரை மணித்தாலும் தான் பேசுவார். அதுக்குள்ள 4 நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கும். சென்ற ஒரு ஜனாசாவில் ஞாபகம் இருக்கும் கலந்து கொண்டவர்களுக்கு நான் அந்த செய்துல் இஸ்திக்ஃபாரை பற்றி சொன்னேன். சில சகோதரிகள் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தார்கள் வாட்ஸ்அப்பில், ஷேக் இந்த செய்துல் இஸ்திக்ஃபாரை நீங்கள் சொன்னதுக்கு பிறகு நான் ஃபோனில் போய் டவுன்லோட் பண்ணி எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம், இதுவரையும் எனக்கு தெரியாது. நாங்கள் என்ன நினைச்சிருக்கிறோம், செய்துல் இஸ்திக்ஃபார் எல்லாருக்கும் தெரியும்னு தான் நாங்கள் மௌலிமார் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒரு நல்ல சகோதரர், மார்க்கத்தில் ஈடுபாடு உள்ள சகோதரர், வக்து மிஸ் ஆகாம தொழக்கூடிய ஒரு சகோதரர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தார், எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். அல்ஹம்துலில்லாஹ், நீங்க சொன்ன உடனே வீட்டை வந்து நான் ஃபோனில் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன், டவுன்லோட் பண்ணிட்டேன், ஓத ஆரம்பிச்சுட்டேன் என்றார். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி ஒவ்வொரு நாலேஜ் கிடைக்கும். பெரிய தத்துவங்கள், ஈரானுக்கு அடிக்கிறது சரியா, இஸ்ரேலுக்கு அடிக்கிறது சரியான்னு பேசிட்டு போனா டேக் ஹோம் மெசேஜ் என்ன? இப்ப இந்த தலைப்புல நான் ஈரான் இஸ்ரேலை பத்தி பேசலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம். மாஷா அல்லாஹ், மௌலவி நல்லா நிறைய பேசினார், மௌலவி அறகுறையா பேசினார், மௌலவிக்கு நாலேஜ் இல்லை. இந்த மெசேஜ் நான் ஊட்ட போறீங்க. ஆனால் ஒரு தரிசில நீங்கள் உட்கார்ந்தால் உங்களுக்கு டேக் ஹோம் மெசேஜ், அதாவது வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தேவையான செய்திகளோடு போகலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களை, கல்வியை கற்றுக்கொள்ள கிடைக்கிற வாய்ப்புகளை தயவு செய்து பயன்படுத்துவோம். மஸ்ஜிதில் ஒரு கிளாஸ் நடக்குது என்றால் அதுல கலந்து கொள்வோம். தர்ஜமத்துல் குர்ஆனை வாசிப்போம், தஃப்சீர்களை வாசிப்போம், ஹதீஸ்களை வாசிப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாசிப்பு பழக்கமும் அருகி கொண்டு வருகிறது. எனவேதான் அந்த லைப்ரரிகளை எப்படி ஊக்குவிக்க வேண்டும் என்கிற முயற்சியில் நம்முடைய இந்த பாக்கியாத்து சாலிஹாத் பள்ளிவாசலில் இன்றைக்கு ஒரு மினி லைப்ரரி ஸ்டார்ட் பண்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை பயன்படுத்துவோம். வாங்கி சொல்றது கொஞ்சம் முதல் நேரத்தோட வந்தா ஓகே, அது கஷ்டம் தானே, அது ப்ராக்டிக்கல்லி கஷ்டம், நேரத்தோட வரையலாம். தொழுதுட்டு ஒரு 10 நிமிஷம் சும்மா போய் ரோட்ல நின்று ஈரான் ஹாஸ்பிட்டலுக்கு அடிச்சுட்டா, நம் இஸ்ரேல் ஹாஸ்பிட்டலுக்கு அடித்தா பிரச்சனை இல்லை, ஈரான் அடித்தா தான் பிரச்சனையாமன்ற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு போகிறத விட தொழுதுட்டு திக்கரு செஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு புக் எடுத்து வாசிச்சுட்டு போனோம்னா ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு மருத்துவர்
இந்தியாவில் இருக்கிறார், தமிழில் பேசுவார். சில நேரம் நீங்களும் யூடியூபில் அவரை பார்த்திருக்கலாம். நல்ல வயசாலி, ஸ்மார்ட்டாக இருப்பார். அவர் நிறைய செய்திகளை சொல்லி கொண்டு வரார். ஒரு நாள் காலையில் நீ இப்படி இருக்கணும், ஒன்று நாள் எப்படி கடத்தணும், அதில் அவர் சொல்றார், பயனுள்ள புத்தகங்கள் கொஞ்சம் வாசி, டெய்லி பயனுள்ள புத்தகங்களை டெய்லி கொஞ்சம் வாசி, நீ மனசுக்கு நல்ல ஒரு விருந்து கொடுத்த ஒரு ஃபீலிங் உனக்கு வரும், சந்தோஷம் வரும் என்று சொல்றார். அதே போல உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஆங்கில பழமொழி, த ரீடிங் மேக் த ஃபுல் மேன், வாசிப்பு ஒரு மனிதனை பூரண மனிதனாக ஆக்கும். இஸ்லாத்தின் முதல் கட்டளை இக்ரா. எல்லோரும் முஸ்லிம்கள் அல்லாத எல்லோரும் புரிந்து கொண்டிருக்கிற ஒரு உண்மையும் இக்ரா. ஆனால் நமக்கு இக்ரா, தொழு, நோன்புபடி, ஜக்காத்து கொடு, ஹஜ்ஜி செய் என்றெல்லாம் சொல்வதற்கு முன்னால் ஓது, படி என்று சொன்ன அந்த கட்டளையுடைய விஷயத்தில் நாம் பலவீனம் அடைந்து கொண்டு போகிறோம். மாற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்தால் மாறலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு கூட்டம் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டான். எனவே மாற நியத்து வைப்போம், வாசிப்போம். இங்கு மட்டுமல்ல, எங்கெல்லாம் நமக்கு புத்தகங்கள் வாசிக்க வாய்ப்பிருக்கிறதோ பயன்படுத்துவோம். ஒரு காலத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய சகோதரர்கள் காலம் என்ற ஒரு 7-8 வருஷத்துக்கு முதலெல்லாம் வீடு வீடா மேகசின் வித்து வருவார்கள். புக்ஸ்கள் நிறைய வாங்குவோம், வாசிப்போம். ஆனால் இப்போது இந்த சோஷியல் மீடியா என்கிற ஒரு ஃபித்னா நம்மை ஆக்கிரமித்ததனால் வாசிப்பில் இருந்து தூரமாகி விட்டோம். இதனுடைய இப்படியே போனோம் என்றால் நம்ம ஒரு ஜாகிலாக மாறி வீட்டுக்கு ஒரு கெட்ட கணவனாக, ஒரு ரவுடி வாப்பாவாக, ஒரு அயோக்கியத்தனமான சமூக உறுப்பினராக, ஒரு முனாஃபிக்கான சமூக தலைவராக, ஒரு முன்மாதிரி இல்லாத ஆசிரியராக, ஒரு மோசடி செய்கிற வியாபாரியாக, அல்லது பேஷண்ட்ஸை ஏமாற்றுகிற ஒரு டாக்டராக, கட்டடங்களுக்கு அநீதி இழைத்து சமூகத்தை அழிக்கிற ஒரு என்ஜினியராக என்கிற நிலையில் தான் நாம் போய் நிற்க வேண்டி வரும். அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிராவை நோக்கி சென்றது போல நம்ம காடுகளை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு நிலை வரும். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.